பெயர் சொல்லி என்னை கடுங்கோபத்தால் என்னை கனிவாக. ஹalleluya ஹalleluya ஆமென். வெற்றி வருது. என்ன பண்றாங்கன்னா ஆவேசத்துல போய் எத்தி பார்க்கறாங்க, அங்க ஒரு அடி விழுது. அதன் பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டில் இருக்கிற அபினதாப் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இனி விடக்கூடாது, பரிசுத்தப்படுத்துறான். அந்த கிருபைய, தேவ தயவ, தேவ அன்ப உண்மையா ருசிக்கிறவங்க அடுத்து எந்த ப்ராசஸுக்கு போவாங்க தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம். ஆண்டவருடைய கிருபைய ருசிக்காதவங்களுக்கு அது தெரியாததால 20 வருடம் ஒன்ஸ் மிஸ் ஆச்சு. பெட்டி போய் திரும்ப அடுத்த நாள் கிடைக்கல. 20 இயர்ஸ். 2வது வசனத்தில் இருக்க 20 வருஷம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 20 வருஷம். ஆமே. எங்க அப்பா பர்சனலா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுல சொன்ன ரொம்ப ப்ரெஷியஸான வேர்டு இன்னைக்கும் எனக்குள்ள அழியாத வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே வருது. அந்த தெய்வீக அனுபவத்தை ஒன்ஸ் இழந்துட்டா திரும்ப அதே நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். போராட வேண்டி இருக்கும், கெஞ்ச வேண்டி இருக்கும். ஆமே ஆமே. ஏன்னா அது விரும்பி கிடைச்சது, அது விரும்பி வந்தது. நீ அதை அப்படி தட்டி விட்ட. இன்னைக்கு எத்தனையோ பேர் பல வருடங்கள் ஆச்சு இந்த மாதிரி தெய்வீக அனுபவத்தை ருசிச்சு 20 வருட புலம்பல். இந்த மகிமை நாட்களில கர்த்தர் இதை திரும்ப தர விரும்புகிறார், திரும்ப தர விரும்புகிறார், திரும்ப தர விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya சொல்லுங்க. இனியும் அதை நிர்விசாரமா விட்டுறாத. எப்படி சொல்றீங்க? அவர் தேடி வாரா, தேடி வாரா திரும்ப. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, பெலிஸ்தியர்ல உங்களை கொண்ட எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் மட்டும் இஸ்ரவேலருக்கு கொடுத்த மாதிரி பெலிஸ்தியனுக்கு இந்த பிரமாணத்தெல்லாம் வச்சு இந்த பூசாரிகளை வச்சு கொடுத்திருப்பாருன்னு வைங்கள. ஜனங்க கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? அங்க பாஸ் சொன்னாதான் கேட்க மாட்டோம், பூஜாரி சொன்னா கேட்போம். நைட்டு 12 மணிக்கு போய் கடல்ல குளினா வாழ்க்கையில குளிக்காத வர போய். ஏன்னா சொன்னது யாரு? பாஸ்டர் இல்ல. பாஸ்டர் பெருசா ஒன்றும் சொல்லல, வரும்போது பல்லு விளக்கிட்டு வாங்க, அது கேட்க மாட்டோம். ஆனா நாங்க போய் கேட்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு வந்து கதவை தட்டுறார். அவர் சொல்றாருல, இது ஒரு வாசற்படியில் நின்று. பக்கத்துல எல்லாம் அரண்மனைகள் அவருக்கு திறந்திருக்கு. ஏரோது அவரை பார்க்க விரும்புறான். அவனை விட்டுட்டு கல்லறையில சங்கிலிகளால கட்டப்பட்டு கதறி கொண்டிருக்கிறவன கடல் கடந்து தேடி போகிறவர் என் ஆண்டவர். அப்படிதான் என்ன கண்டெடுத்தார் சொல்றவங்க நல்ல கையை தட்டி. ஆண்டவருடைய ஆண்டவருக்கு நான் போச்சு நினைச்சேன். ஏன் பெட்டிக்கு அங்க இருக்க முடியல? இப்ப நான் இதை
ஆவியானவர் காண்பித்தது சொல்றேன். இங்க ஜனங்க ஏங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க ஏங்கன்னா அவருக்கு அங்க இருக்க முடியாது. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஏங்குறவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உன் வீடு கர்த்தருடைய பெட்டி தங்குகிற வீடாய் மாற போகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஏங்குறான். 20 வருஷம் ஏக்கம், நெடுநாள் ஏக்கம். பெட்டி வருது, அங்க இருக்க முடியல. அவரை பைபிள் சொல்லுதுங்க, அவரை அமர்ந்திருக்க பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவரை இருக்க கூடாது. ஏங்கணும், ஏங்கணும். அதான் போன வர பாடணும் ஒரு பாட்டு, எல்லாம் இருந்தும் பயணம். அப்படி ஏங்கிட்டு இருக்கும் போது ஜனங்கள்லாம் ஏங்கி ஏங்கி, சிலர் வயலா இருக்கிறாங்க, சிலர் தானியத்தை விதைக்கிறாங்க. ஒரு காலத்துல அந்த ஏக்கம் இருக்குன்னா திரும்பி பெட்டி வருதுன்னு அர்த்தம். ஏக்கம் இருக்கிற உன்னுடைய ஆதி நிலை திரும்ப வருதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஏக்கம் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு தூக்கம். ஏலி தன் ஸ்தானத்தில், இந்த பலவீனத்துல தூங்குறவங்கள சொல்லல, நான் இது பிரசங்க பாயிண்டா சொல்றேன். பரவாயில்ல, எழுப்பிட்டீங்கல்ல. ஆமே. சி, நீங்க அந்த பாதி ராத்திரியில எழும்பி கதறல் எங்க அந்த ஏக்கம் எங்க? ஏக்கம் இந்த தாகத்துடைய விசேஷம் என்ன தெரியுமா? டைம் கூட கூட தாகம் கூட தான் செய்யுமே தவிர குறையாது. தண்ணி கிடைக்கிறது வர இனி நான் தாகமே படமாட்டேன். யாரா சொல்ல முடியுமா? முடியாது. நல்ல உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா? மட்டன். அவருக்கு நல்ல மட்டன் பிரியாணி பிடிச்சோம். ஒரு எக்ஸாம்பிள், எல்லாம் சிரிக்காதீங்க. இப்போ ஆனால் அவருக்கு நல்ல தாகம் இருக்கும்போது நல்ல மட்டன் பிரியாணி, ரைஸே தெரியாத அளவுக்கு பீஸை போட்டு கொடுத்தாலும் சாப்பிட தோணுமா? தோணாது. தான் தாகத்துடைய வேல்யூ. பசிய ஒரு வாரம் அடக்கிடலாம், தாகத்தை 3 நாளைக்கு மேல அடக்க முடியாது. ஆள் அவுட் ஆயிரும். அதனாலதான் கரெக்டா 3 நாள் தண்ணி இல்லாம நடத்தினார் சூர் வனாந்தரத்துல. 4வது நாள் ஆள் அவுட் தெரியும். அதனாலதான் அங்க ஒரு மாறா வச்சிருந்தார். அவருக்கு தெரியும் என் திராணி, இதுக்கு மேல இது இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கும். சாப்பாடு இல்லாம 11 நாள் வரை இருந்துடலாமா, ஆனா தண்ணி இல்லாம 3 நாளைக்கு மேல இருக்க முடியாது. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், சாப்பாடு இல்லாமலும் தண்ணி இல்லாமலும் ஒருத்தன் 40 நாள் இருந்தான். என்ன இருந்துச்சு தெரியுமா? பிரசனம். வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலோ, வானத்து காடையும் தண்ணீரும் திரளாய். முடிஞ்சவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாம் இருந்தோ நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தோ நீர் வாருமே, நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில்
ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புற வார்த்தை, நான் உங்ககிட்ட தான் வாசம் பண்ண வரேன். வாசற்படியில் நின்று அந்த பெட்டி வந்து அப்படி நிற்கிறது. அப்படி வந்து தட்டிட்டு இருக்கிறார். சுலமியால் சொல்ற, நான் இப்பதானே படுத்தேன், நான் இப்பதான் படுத்தேன், நான் திருப்பி எழுமணுமா அப்படி சொல்லும்போது அந்த கீ ஹோலோட அவருக்கு இப்படி விரல அப்படி காட்டுறார். அந்த விரலை பார்த்ததுமே அவளுக்கு உள்ளம் பொங்குது. அதாவது ஆண்டவருடைய விரலை பார்த்ததுமே உள்ளம் பொங்குது. நமக்கு அவர் ஒவ்வொரு வாரமும் முகத்தை காட்டிட்டு இருக்கிறார், அவருடைய சாயலை காட்டிட்டு இருக்கிறார். அதாவது அவருடைய மனவாட்டி விரல பார்த்தாலே பொங்குவாளாம், சத்தம் கேட்டா துள்ளுவா, முகத்தை பார்த்தா சாஞ்சிருவா. இதான் மனவாட்டி. அப்படி இந்த விரல் இருக்குல்ல, விரலை பார்த்தா அப்படி பொங்குவா, சத்தம் கேட்டா துள்ளுவா, ஆளை பார்த்தா சாஞ்சிருவா. இப்படி இருக்கணும் சபை. ஹல்லேலூயா. ஆமென். அவ தூங்கிட்டு இருக்கிறா. உன்னத பாட்டு 2ல் ஆண்டவர் சொல்றார், அவளை எழுப்பாதீங்க. ஆனா சத்தம் கேட்டது ஆள் என்ன ஆயிட்டு, நம்ம சத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான். ஆமென். அந்த நேசருடைய சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என்ப சத்தம், ஓ கேட்டு அவர் பின்னே ஓடிடும், அவர் சமூகத்தில். ஆமென். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவும் பதினாயிரங்களில் சிறந்தவரே. ஹல்லேலூயா. இப்ப என்கிட்டே இருக்கிறாங்க, வருஷங்கள் போயிட்டே இருக்கு. அப்பதான் சாமுவேல் கூப்பிடுறாரு, இங்க வாங்க. 3 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, நானே சொல்லுகிறேன், நீங்க முழு இருதயத்தோடும் திரும்பி உங்க நடுவில் இருக்கிற விக்கிரகங்களையும் அஸ்தரோத்தையும் அகற்றி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு. அவன் எப்படி வர்ஷிப் பண்ணா அந்த பெட்டி திரும்ப தங்கும் தெரியுமா? சும்மா ஆராதிக்க கூடாது, அஸ்தரோத்தை அகற்றிரு, விக்கிரகத்தை அகற்றிரு. 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். இந்த பாகால், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் அநேக தெய்வங்கள் உண்டு. கானானிய தேவிகளில், கானானியர் வழிபடுகிற தேவிகளில் ஒரு தேவி பேர் தான் அஸ்தரோத். அதே போலதான் பாகாலை வழிபடுறவங்க. இந்த பாகால எதுக்கு வழிபடுவாங்கன்னா, அந்த இயற்கை, செழிப்பு, மழை, இந்த மாதிரி காரியத்துக்கு எதை வழிபடுவாங்கன்னா பாகால. ஆமே. நம்ம ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா, தேவனை விட வேறு ஆதாரத்தை நம்புகிற நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, சுயத்தை சார்ந்திருக்கிறது, இம்மைக்குரியவைகளை சார்ந்திருத்தல். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க எதை தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பாகால தான். ஒரு ஐயோ எனக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கலையே, போச்சு, என் வாழ்க்கையே போச்சு.
ஐயோ இந்த வேலை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல, இனி நான் வாழ்ந்து என்ன பயன்? ஸ்பிரிட் ஆஃப் பால். இது நம்மளை அறியாம நம்ம பாகாலை வழிபட்டு இருக்கிறோம். இந்த அஸ்தரோத் இந்த பாலியல், காதல், இந்த மாதிரி காரியத்துக்காக கானானியர் வணங்குகிற ஒரு தேவியின் பெயர் தான் அஸ்தரோத். இதுக்கு பேர் தான் பைபிள்ல வேசித்தனம் சொல்லியிருக்கு. பாகால் பொருளாசை, அஸ்தரோத் வேசித்தனம். இதை அகற்றிட்டு வாஷிப் பண்ணு. இதை அகற்றிட்டு, இதை அகற்றாம வாஷிப் பண்ணா வருவாரு, ஒரு மேட்ல இருப்பார். இம்மட்டும் வா, அவ்வளவுதான். எல்லா ஜனங்களும் மலையடி வாரத்தில் நிற்கும் போது மோசே மாத்திரம் வா, மீதி யாரும் வரக்கூடாது. அஸ்தரோத்தையும் பாகாலையும். ஆமே. பண ஆசை, பதவி ஆசை, மனிதரை நம்புறது, சுய பெருமை. பாகாலை வழிபட்டவ தான் யாரு தெரியுமா? ஏசபேல். இவன் எகு வாரான், வேகத்துல வாரான். அவனை சால்வ் பண்றதுக்கு அவ யாரை நம்புனா தெரியுமா? அவ சுயத்தை நம்புனா, அவ அழக நம்புனா. அதனாலதான் என்ன பண்ணா தெரியுமா? அவள் மேக்கப் போட்டு தன்னை காட்டுறா. அதான் இந்த பாகால வழிபடுறவங்க சுய நம்பிக்கையோட, சுயத்தை நம்புறவங்க. சுயத்தை, நமக்கு இருக்கிற அழகுக்கு, நமக்கு இருக்கிற அறிவுக்கு, நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது, நீங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. நமக்கு இருக்கிற அந்த இதான் அந்த பாகால, இதான் பாகால் வழிபடல் இருக்கு. சுயத்தை தூக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பாகால வழிபட்டு இருக்கிறோம். ஆண்டு நீ அதை தூக்கி போடு, இருதயத்தை நேராக்கு. ஆமென். வேசித்தனம், அஸ்தரோத்து, பிறனுடைய மனைவி, பிறனுடைய புருஷன், அப்படி ஒரு இச்சையை தூண்டுகிற இதெல்லாம் அஸ்தரோத்து. நம்ம கேட்ட பைபிளை தூக்கிட்டு வெள்ளை வெள்ளையும் போட்டு வந்துருவோம். ஆனா நம்முடைய இருதயம் எதை, இருதயத்துல விக்கிரகமா இருக்கிறது இது. ஆண்டு சொல்றார், நான் தேடி வந்துட்டேன், ஆனா நான் ஒரு மேட்டில் இருக்கிறேன், நான் உள்ள வரணும்னா இது இல்லாத வரைக்கும் நீ பெலிஸ்தியனை ஜெயிக்கவே முடியாது. பெலிஸ்தியனை ஜெயிக்கணுமா? உன் கூடாரத்தில் எபனேசர் சத்தம் கேட்கணுமா? இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறார். பாகால தூக்கு, அஸ்திரத்தை தூக்கு, வெளியே போடு, வெளியே போடு, வெளியே போடு. இயேசுவின் நாமத்தில். உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது, உன் கூடாரத்தில் இருக்கக்கூடாது, வரவே கூடாது. அநேக ஆசைகளை கொண்டு வருவான் பிசாசானவன். உன்னை ட்ராக் மாத்த இடம் கொடுத்துறாத. வாலிப பிள்ளைங்க இடம் கொடுத்துறாதீங்க. பிரசனத்தை இழந்துருவ. எத்தனை பேர் பிரசனத்தை இழந்திருக்கிறாங்க உலக அன்புக்காக. அது அஸ்தரோத்தின் ஆவி. அஸ்தரோத்தின் ஆவிக்கு இடம் கொடாதே. நீ பெரிய வேலை கொடுக்க வேண்டி இருக்கும், பெரிய வேலை கொடுக்க வேண்டி இருக்கும். பாகாலுக்கு இடம் கொடாதே. நீ கொடுக்க வேண்டிய வேலை பெரிய வேலையா இருக்கும், பெரிய வேலையா இருக்கும். ஒரு தேவ பிள்ளை சுயத்தை சார்ந்திருக்கவே கூடாது. சுயம் சாம்பலாகட்டும். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அல்ல செடி, அவர் செடி, நாம் அவர் மேல் படர்ந்திருக்கிற கொடிகள். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் உபாகமம் 8 சொல்லுவார், இங்க பாரு, உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஐஸ்வர்யம் வரும்போது என் சாமர்த்தியம், என் கை பலன் இதை சம்பாதித்தது என்று நீ எங்க சொல்லிடக்கூடாது, உன் இருதயத்துல சொல்லிட. அப்போ இருதயத்துல சொல்லிட்டேனால நீ பாகால வணங்கிட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் அதுக்கெல்லாம் எரிச்சல் உள்ளவர். அவருடைய நாமம் எரிச்சல் உள்ளது அப்படிங்கிறதே இந்த விக்கிரகம் வர்ற இடத்துல எல்லாம் சொல்லுவார், அவர் நாமம் எரிச்சல் உள்ளது. நம்ம சொல்லுவோம், நாங்கள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எங்கள் வீட்டில் சிலுவை கூட கிடையாது, ஆனால் உள்ள பாகால வச்சுருப்போம். நானா என்ன பற்றியா? நாங்களை யார் தெரியுமா? நாங்கள் எப்படி தெரியுமா? ஏய், நீ யார் தெரியுமா? கண்டுக்கப்படாதவன்.
அவர் முகம் உன் மேல பட்டதுனாலதான் இன்னைக்கு நீ யாரோவாவது இருக்கிற. ஆமென். இஸ்ரவேலே, உன்னுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? நீ பூச்சி. அது தெரியுமா உனக்கு? நீ பூச்சி. இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் கையை பிடிச்சா. அஸ்தரோத்தையும் பாகாலையும் ஒருத்தரும் வீட்டில் வச்சிருக்க கூடாது. இருதயமாகிய அறைக்குள்ள வச்சிருக்க. அப்படி வருதுன்னா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அகற்றி, விலக்கி. 4வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி, எல்லாரும் சொல்லுங்க, விலக்கி விட்டு. அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. விலக்கி விட்டு. இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. சிலருடைய வார ஸ்பீட்ல வந்து 2 பேருக்கு காலை தூக்கிட்டு வந்து உட்காருங்க தெரியுமா? அப்படி விலக்கி விட்டு. அவன் அந்தாக்குல மறைஞ்சா என்ன, போனா என்ன, எழும்புறா என்ன, விலக்கி விட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள். அப்போ ஐட்டம் உள்ள வரும். இது பலவீனம் உள்ள மாம்சம் தானே, பலவீனம் உள்ள தானே. தாவீது பால்கனிக்கு எதுக்கு போனார் சொல்லுங்க? உலாவை. ஆனா உலாவினாலும் அவருடைய பிரேயர் டைம் அது. அந்தி சந்தி மத்தியான வேளைகள் நான் தியானம் பண்ணி, அப்போ ஜோம் பண்ண தான் போனார். படுத்திருந்தார். சாயங்காலம் ஆச்சு, சரி ப்ரேயர் பண்ண போவோம். அவன் போனார். ஹலோ, முடிஞ்சு. உலாவு போன இடத்துல ஊஞ்சல் ஆடிட்டு வந்தான். கதை முடிஞ்சு. இவ்வளவுதான். இதான் மாம்சம். அப்படி வரும்போது என்ன செய்யணும் தெரியுமா? விளக்கிறணும். இது அஸ்தரோத். இன்னொரு இந்த மாதிரி பாலிய உணர்வுகள், இந்த வேர்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் சாரி, வருதுன்னா இன்னையிலேருந்து ஒரு தேவப்புள்ள புரிஞ்சிருக்கணும். அது அஸ்தரோத். அது விலகணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் மட்டும்தான் உண்டு. ஆதாம் ஏவாளும் மட்டும்தான் உண்டு. அந்த இடத்துல எப்படி ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா? இது நிமித்தம் புருஷன், மனுஷன் இல்ல, புருஷன் மனைவியோடு. அப்ப ஒரு புருஷன் மனைவி மட்டும்தான் சேரணும். வேற என்ன? அது வந்து என் மனைவி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஆனா இவங்க சிரிச்சுட்டே இருக்க. அது பைத்தியம். சிரிச்சுட்டு தான் இருக்கும். அது நான் எவ்வளோ போஸ்ட் போட்டுட்டே இருக்கிறேன். என் புருஷன் ஏன்னு கூட பார்க்க மாட்டார். ஆனால் அவர் ஃபுல்லாக லைக் போட்டுட்டே இருக்கிறார். ஹார்ட் போட்டுட்டே இருந்தார். என் ஹார்ட்டை பறி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நிறைய அஸ்தரோத்துகள் உள்ள என்ட்ராயிட்டு இருக்கு. அது விக்கிரகம். எப்படி தங்குவார்? இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்துங்க எல்லாரும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட கிருபை தாரும். சத்தமா ஆமென். நீ விளக்கு. அவங்க விளக்கி ஆராதிக்கிறாங்க. ஆராதிச்சதும் பெலிஸ்தியம் வரான். நீ உன்னை விளக்குறன்னு தெரிஞ்சுட்டுனா பெலிஸ்தியம் வந்துடும். அதான் டெம்டேஷன். நீ உன்னை விளக்கும் போது சோதனை வருதுன்னா புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் கரெக்டா என்ன கொண்டு போறார். உடனே உடனே எனக்கு தெரியும் இவன் வருவான், அதனால தான் அஸ்திரோத்தை இங்க வா, திருப்பியும் மெசேஜ் போடு, ஹாய் ஹலோ. ஏன்னா பிரச்சனை வருது. நைட்டு வந்து நிக்கிறான் பெலிஸ்தியன் கனவுல. உடனே போன் படுத்தா தூக்கமே, உன்னெல்லாம் தூக்கி கொள்ளணும். பெலிஸ்தியன் வந்து நிக்கிறான். இவங்க இப்படி ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆமென். 7வது வசனம். இஸ்ரவேலர் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தியர் என்ன பண்றாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா எதிர்த்து வந்தாங்க. உடனே எல்லா ஜனங்களும் சாமுவேல் கிட்ட வந்து நிற்கும் போது சாமுவேல் சொல்றாரு, ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டிய கொண்டு வாங்க.
அதுதான் நாங்க அஸ்தோரத்தை விலக்கிட்டோமே, பாகால விலக்கிட்டோமே. புரிஞ்சுக்கோ, உன் சுய நீதியால நிக்க முடியாது. நீ நிக்கணும்னா உன் முன்னாடி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இருக்கணும். பழுதற்ற ஆட்டு இனி பிரசனம் இறங்கணும்னா நீ அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஓ thank you Holy Spirit, hallelujah. ஆட்டுக்குட்டியை முன்னிறுத்தி வேண்டுதல் செய்யுங்கள். 9வது வசனத்துல ஒரு பால் குடிக்கிற, ஏன் பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டின்னா அதான் பழுது அதுல இருக்காது, கபடம் அதுல இருக்காது. அது இன்னும் வேற இலை தலைகள் ஒன்னையும், அப்ப ஃபுல் அதுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கும்? நம்ம ஆண்டவருக்குள்ள ஃபுல்லா என்னதான் இருக்கு தெரியுமா? வேர்டு 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 வேர்டு. களங்கம் இல்லாத ஞானப்பா. உன் சுயநீதியை வச்சு நான் பாகால விலகிட்டேன்னு வந்து நிக்காத. நீ பாகால விலகிட்டு தான் நிக்கணும். ஆனா அதே நேரத்தில் எப்படி நிக்க கூடாது தெரியுமா? நாங்க பாகால விலகிட்டோம், நாங்க அஸ்தரோத்தை விலகிட்டோம் நிக்காத. ஆண்டவரே, எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான நீதியும் ஞானமும். கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி இயேசுவே நீரே. நல்லா புரிஞ்சுக்கோ, ஆண்டவரே நான் 1 month ஜெபம் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் வந்து நிக்க கூடாது. நான் பைபிள் ஃபுல்லா முடிச்சிட்டேன் நிக்க கூடாது. நான் ஸ்தோத்திரத்தை விளக்கிட்டேன் நிக்க கூடாது. நான் பாகால விளக்கிட்டேன் நிக்க கூடாது. நான் நிக்கணும்னா என் முன்னாடி நீங்க நிக்கணும், என் முன்னாடி நீங்க இருக்கணும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை.